அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ரமலானின் அருள் பொருந்திய பாக்கியமான நாட்களிலே இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அலைக்க பிஸ்ஸௌம் ஃபைன்னஹு லா மிஸ்ல லஹு, நீங்கள் நோன்பை கடைபிடியுங்கள், அதற்கு நிகராக எதுவும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில் மனிதன் சுவர்க்கத்துக்கு தரம் பெற்று சுவர்க்கத்திலே தரஜாக்கள் கூடுவதில், பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதில், மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பையும் கருணையையும் பரப்புவதில் நோன்புக்கு நிகராக எதுவும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த கருத்துக்கேற்ப மனிதர்களிடத்தில் இறைவன் மீதான பயம், அவன் மீதான அன்பு, அவன் மீது எதிர்பார்ப்பு வைத்து அவனிடத்திலே பொறுப்பு சாட்டி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பிரஞையோடு இறை தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த ரமலானிலே நாங்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்புடைய எதிர்பார்ப்பாகும். எனவே அதனைத்தான் அல் குர்ஆனிலே லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நோன்பை கடமையாக்கியுள்ளோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பு என்பது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். நோன்பை எங்களுக்கு பார்க்கலாம் உடலுடன் கூடிய பகுதி, பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இச்சைகளை விட்டு தவிர்த்திருப்பது. மனதோடுள்ள பகுதியை பொறுத்தவரையில் நாங்கள் பாவச் செயல்களை விட்டு தவிர்ந்து வாழ்வது, குற்றச் செயல்களை விட்டு ஒதுங்கி வாழ்வது, பொறாமை, கோல், இன்னொரு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பொய் பேசுதல், பொய்யான நடத்தையை விட்டு விலகி இருத்தல் போன்ற பல்வேறுபட்ட உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வது தான் நோன்பாகும். எனவே நோன்புடைய அந்த தக்குவாவை பெறக்கூடிய அந்த இலக்குக்கேற்ப நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் உடல் நோன்பு பிடிப்பது போன்று உள்ளத்தையும் நோன்பு பிடிக்க செய்ய வேண்டும். உள்ளம் நோன்பு பிடிக்கும் போதுதான் நாங்கள் ஆன்மீக சுதந்திரமான ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நல்ல பிரஜையாக வருவதற்கு வழிவகுக்கும். ஏனென்றால் ஒரு மனிதன் அறிவு ரீதியான ஒரு நல்ல மனிதனாக வர வேண்டும், உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக வர வேண்டும். அதே போன்று உள ரீதியாக அல்லாஹ்வோடு மிக உள்ளத்தை பக்குவப்படுத்திய ஒரு மனிதனாக வருவதற்கு நோன்பை விட சிறந்த ஒரு அமல் வேறு கிடையாது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை கூறினார்கள். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் அல் குர்ஆனோடுள்ள தொடர்பை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் உள்ளத்துக்கு எடுத்து அதன் ஊடாக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம் என்று கூறி இந்த ரமலானிலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டு சிறந்த மனிதராக வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.